மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் தனி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறுநாள் காலையில் காவேரி சாரதாவை பார்க்க வர்றாங்க. சாரதா இருந்துட்டு காவேரி கழுத்தில் இருக்க செயினை பார்த்துட்டு, என்னடி புதுசாக செயின்லாம் போட்டிருக்கேன், எப்பவுமே அந்த முருகன் டாலர் தானே கழுத்தில் போட்டிருப்பேன், கருப்பு கயிறோட சேர்த்துட்டு இப்போ என்ன செயினை போட்டிருக்கேன், என்ன புதுசாடி நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, ஆமாம்மா புதுசு தான், அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ தம்பி உனக்காக வாங்கி கொடுத்தாரா, சூப்பராக இருக்குடி, நல்லா இருக்கு பாருங்க கங்கா அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, அவள் புருஷன் பொண்டாட்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றும் வாச்சிருக்கு பாரு அப்படின்னு கங்கா கோவப்படுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, தம்பி எப்படி உனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதை, இங்கே தானே இருந்தீங்க, எப்போ போய் வாங்கினீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உடனே அம்மா இவர் எனக்காக வாங்கி வச்சிருந்தாராம்மா, அவர் கூட அவர் வீட்டுக்கு நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஆசை எனக்காக வாங்கி வச்சிருக்காருமா, பாவம் அவர், ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் அவர் இவரை வெறுத்து ஒதுக்குற மாதிரி தானே நான் தள்ளிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடி அதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ தம்பி கூட நீ சந்தோஷமா இருக்கிற வழியை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் கங்கா இருந்துட்டு, இதுக்காக தான் நான் படித்து சொன்னேன், இப்போ 2 பேருக்கும் வளைகாப்பு வச்சோன்னா பிறகு நான் அந்த இடத்துல இருக்காமல் போயிடுவேன். காவேரிக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்கன்னா கிஃப்ட்டுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவையா, அதனால தான் 2 வளைகாப்பும் ஒன்று போல பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஆமாம்மா அவங்க பணக்காரங்க, அவளுக்கு நிறையா பண்ணுவாங்க, அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், நீங்கள் எனக்கு எப்படி பண்ணுவீங்க, சாதாரணமாக தானே பண்ணுவீங்க, அந்த மாதிரி எனக்கு தனியாக வளைகாப்பு வச்சா கூட பரவாயில்ல, அவள் கூட சேர்ந்து மட்டும் வைக்கவே வச்சிடாதீங்க அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, அதான் 5 மாதம் வளைகாப்பு வைக்கலாம்னு சொன்னேன்லடி, மறுபடியும் எதுக்கடி அதே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு அவன் வந்துட்டு, என்னம்மா அக்காவுக்கும் எனக்கு ஒன்று போல வளைகாப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏடி அவளுக்கு தனியாக வைக்கணும்னு ஆசைப்படுறாடி, அதுவும் உனக்கு முன்னாடி வைக்கணுமாடி, அவளோட ஆசை என்னவோ அந்த மாதிரியே பண்ணிடுவோடி, 5வது மாதமே அவளுக்கு வளைகாப்பு வச்சிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அக்காவோட விருப்பப்படியே பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, கங்கா என்ன இப்படி இருக்கானே தெரியல, வர வர அவள் ரொம்ப மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க என் புருஷன் எனக்காவது எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரா, அவள் காவேரியோட புருஷன் கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மதுரைக்கு நேரே கால் பண்ணேன், ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை, இன்னைக்கு எப்படியாவது கால் பண்ணி மதுரை கிட்ட சொல்லிடணும் 5வது மாதம் வளைகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, சரிங்கம்மா வேகமாக அத்தைக்கு கால் பண்ணி சொல்லுங்க, அத்தைக்கு முதல்ல கால் பண்ணலன்னா அப்புறம் அத்தை ஏதாவது சொல்ல போகிறாங்க அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி முதல்ல சொல்லிடணும், அடுத்து உங்கள் பாட்டி தாத்தாவுக்கு வேற சொல்லணும்டி, நேரில் போய் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நேரில் போய் சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டி நேரில் போயே சொல்லிடலாம், அப்படி நேரில் போய் சொன்னாதான் அவங்களுக்கு மரியாதையாக இருக்கும், ஃபோனில் சொல்கிறத விட அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தாத்தா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, தாத்தா கிட்ட வேணால் ஃபோன்லேயே சொல்லிடுங்கம்மா, பிறகு நேரில் போய் சொல்லணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களாடி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் ஃபோன்லேயே சொல்கிறது தாம்மா நல்லது, அப்புறம் பாட்டி ஏதாவது பேசிடுவாங்க, நீங்கள் தாத்தாவுக்கு கால் பண்ணி தாத்தா கிட்ட மட்டும் சொல்லிடுங்கம்மா அப்படின்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லடி நேரில் போய் சொல்லிடலாம்ல 2 பேர்கிட்டையும், அப்புறம் மரியாதை குறைச்சலாம் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம ஃபோன்லேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா வந்துட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, ஐயா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சாரதா சொல்லு அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. ஐயா அந்த கங்காவுக்கு 5வது மாதம் வளைகாப்பு வச்சிருக்கேன், அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா 5வது மாதம் வளைகாப்பு வச்சிருக்கீங்களா, 7, 9 தான் போடுவீங்கன்னு எனக்கு சொன்னீங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. இல்லை அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா, அதனால வேறு வழி இல்லாமல் 5வது மாதம் வளைகாப்பு வச்சிருக்கோம், நீங்களும் அம்மாவும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரிம்மா நீ சொல்கிறதுக்கு நீ அவங்ககிட்டே சொல்லணும்னு ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வந்துடுறோம், நீ எதுக்கும் வருத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, என்னவா எதுக்காக கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கங்காவுக்கு வளைகாப்பு வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5வது மாதம் தான் சொன்னாங்க, அதுக்குள்ளே வளைகாப்பு வச்சிருக்காங்களா, 5வது மாதம் வளைகாப்புலாம் வைக்கிற பழக்கம் இல்லை, 7, 9 வைப்பேன் அப்படின்லாம் பேசினாங்க, நமக்கு சொல்லும் போது அவங்க 7வது மாதம் சொன்னோன்னே நம்ம வந்துட்டோம், இப்போ 5வது மாதம் வச்சிருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, 5வது மாதம் கங்கா வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம், அதனால எதுக்கு 2 சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லி தனியாக வச்சுக்கலாம்னு நினச்சிருப்பாங்க, நீ எதுக்கு கல்யாணி எல்லாத்தையும் தப்பாகவே நினைக்கிற அப்படிங்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு கொஞ்ச நேரம் மரியாதை கொடுத்துருந்தா 5வது மாதம் வளைகாப்பு போடுறதுக்கு அவங்க சம்மதிச்சிருக்கணுமே, சம்மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு, எதுக்கு கல்யாணி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் வளைகாப்பு ஏற்பாடெல்லாம் வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வளைகாப்பும் நடக்க போகுது, திடீர்னு குமரனை காணோம், குமரன் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு தெரியாமல் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு, இதுதான் எனக்கு ஏதாவது நடக்கும்போது தான் இப்படியெல்லாம் நடக்கும், எனக்காக ஏதாவது தனியாக பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது, அதனால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு அவள் இருந்துட்டு, அக்கா வருத்தப்படாத எதுவும் ஆயிருக்காது, மாமா வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு கால் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டாங்களே, ஃபோனை எப்போவும் எடுக்காமலாம் இருக்க மாட்டாங்களே, இப்போ எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே, எல்லாம் அந்த பசுபதியோட வேலையாக இருக்குமோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அழுதுகிட்டு இருக்காங்க. அக்கா அழாதக்கா எதுவும் இருக்காது, எல்லாம் உன் புருஷனாலே தான் உன்னாலையும் தான், நீங்கள் 2 பேரும் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்களோ அப்போ நிம்மதியாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, நீ வருத்தப்படாதக்கா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, ஏதோ நிவினும் விஜயும் போயிருக்காங்கல்ல அப்படின்னு காவேரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமரன் எங்கே போனாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மட்டும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சாரதா வந்துட்டு, நீ அவகிட்ட பேச வேண்டாம், அவன் தான் தெரிஞ்சு பேசுகிறாள் காவேரி, நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. விஜயும் நிவினும் இதெல்லாம் பசுபதியோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பசுபதி வீட்டுக்கு போகிறாங்க. பசுபதி
குமரன் பிரதர் எங்க வச்சிருக்க? உடனே குமரன் பிரதர விட்டுடு. அப்புறம் ஏற்கனவே உன் பையன கடத்துனத மறந்துட்டியா? உன் பையன மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? ஒரு தடவ நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். என் பையன கடத்திட்டேன். மறுபடியும் நான் அசால்ட்டா இருப்பேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் நீ அசால்ட்டா இருக்கல. ஆனா இப்ப குமரன் பிரதர விட்டுரு. அப்புறம் உன் பொண்ண கூட நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என் பொண்ணு மேல கைய வச்சிருவியோ? கைய வைடா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராகினி இருந்துட்டு, அப்பா இவங்ககிட்ட எதுக்குப்பா பேச்சு? வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்டீங்க? இங்க பாரு குமரன் பிரதர விட்டுரு. அவங்களுக்கு வளைகாப்பு வச்சிருக்கு. இந்த டைம்ல வந்துட்டு குமரன தூக்கிட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, இத மாதிரி தானே எனக்கும் வலிச்சிருக்கும். என் பையன கடத்தி வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதுவும் இல்லாம அந்த சாரதா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேனே அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வலியெல்லாம் கொஞ்சம் தான்டா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. வளைகாப்பு டைம்ல இப்படி காணாம போனதை ஒழுங்கா குமரன் பிரதர விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. ஆனா பசுபதி வருத்தப்படட்டும் இதுக்காக தான் இப்படி பண்ணேன். அந்த டெய்லரி எவ்வளவு தூரம் வாய் பேசலாம். என்ன கொஞ்சம் எலி மாதிரி இருந்துட்டு இப்போ ரொம்ப தான் கத்திக்கிட்டு இருக்கான் அவங்க கூட சேர்ந்துட்டு. அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க நிவின் விஜய் வந்துட்டு இனிமேலும் உன் பொறுமை இல்லை. இங்க பாரு உன் பொண்ணு இப்பவே நான் கடத்திட்டு போயிடுவேன். குமரன் பிரதர் இங்க வரலனா அப்படின்னு சொல்லிட்டு வேமா ராகினி பிடிச்சி கழுத்துல கத்தி வச்சிடுறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு ஏய் என் பொண்ணை விட்டுறான், என் பொண்ணை விட்டுரு, இல்லைன்னா பாரு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு உங்க பாரு உன் பொண்ணு உனக்கு வேணும்னா நீ வந்து குமரன் பிரதரை இப்பவே விடுற, அப்படி விடலைன்னா உன் பொண்ணை உயிரோட இங்க இருந்து கூட்டு போக முடியாது அப்படி சொல்றாங்க. பசுபதி இருந்துட்டு இங்க பாரு குமரனை விட்டுறேன், என் பொண்ணை விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உன்னை குமரனை முதல்ல இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வா, அப்புறம் உன் பொண்ணை விடுறேன், அது தாண்டி உன் பொண்ணு எங்க கஷ்டத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி குமரனை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததும் இங்க விஜய் நிவின்ட்டு விட்ட உடனே இங்க ராகினியை விட்டுறாங்க விஜய். உடனே குமரனை கூப்பிட்டு கிளம்புறாங்க. பசுபதி இனிமேல் எங்ககிட்ட வம்பு வச்சுக்காத, அப்புறம் பார்த்துக்கோ, இனிமேலும் நாங்கள் பொறுமையா போய்கிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பசுபதி இருந்துக்கிட்டு என் பொண்ணு மேலே கை வச்சுட்டலடா, இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கத்துறாங்க. குமரன் நிவினும் சரி வளைகாப்புக்கு நேரத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி விஜயும் கிளம்பி போறாங்க. கிளம்பி அங்கே குமரன் வந்ததும் கங்கா இருந்துட்டு குமரன் எப்படியோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க இவங்க கூடலாம் சேர்ந்ததுனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இனிமேலும் இவங்க கூட சேராதீங்க. என் வளைகாப்புக்கு குறிப்பா விஜய் காவேரி இருக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் இல்லாம இருந்தால் தான் வளைகாப்பு நடக்கும். இல்லாட்டி எனக்கு வளைகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை பசுபதி எப்படியோ விட்டுட்டாங்க. ஆனா அவங்களால தானே உங்களுக்கு இந்த நிலைமையே வந்துச்சுங்க. அவங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த வளைகாப்புக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. உனக்கு குமரன் வந்துட்டு எதுக்கு பிடிவாதமா இருக்கு கங்கா, அவங்க 2 பேரும் தான் என்ன காப்பாத்திங்க கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் தானே உங்களுக்கு இந்த நிலைமைக்கு காரணம். அவங்க பிற காப்பாத்தலன்னா என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. குமரன் வந்துட்டு காவேரியும் விஜயும் பாவம் கங்கா, அவங்க இந்த இதுல இருக்கட்டும் கங்கா, நீ ஏன் அவங்களை எப்பவுமே தப்பாவே நினைச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துட்டு இல்ல அவங்க 2 பேரும் இருக்கக்கூடாது, அப்படிதான் நிறைய வளைகாப்பு நடக்கும், இல்லைன்னா இப்பவே கிளம்பி போகலாம். இன்ன வரைக்கும் நான் எவ்வளவு பதட்டமா இருந்தேன் தெரியுமா, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோ என்ன அந்த பசுபதி பண்ணினானோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபுல்லா வேதனையா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவன் இந்த மண்டபத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரன் இருந்துக்கிட்டு இவ பிடிவாதமா இருக்கிறா, இவளை என்ன பண்ணனே தெரியலையே அப்படி சொல்றாங்க. உடனே விஜய் காவேரியா சரிங்க நாங்க இங்க இருக்க மாட்டோம், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கங்காவுக்கு வளைகாப்பு நடக்குது. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.